ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாள் ஆச்சு அவேர்னஸ் வீடியோ கொடுத்து. எல்லாருமே நிறைய கேட்டிருந்தீங்க அவேர்னஸ் வீடியோ கொடுங்கன்னு. ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இன்றைக்கி ஒரு வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக தான் இருக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மிராக்கிள்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டைரி அண்ட் பேனா, இந்த ரெண்டு பொருளை வச்சு ஒருத்தங்களுக்கு துரோகம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டால், எஸ், பண்ணக்கூடிய உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுக்கு நம்ம ஒரு உண்மையான ஸ்டோரியை, ஒரு ஷார்ட் ஸ்டோரியை உங்களுக்கு சொன்னால் நிச்சயமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புலப்படும். ஓகே, இப்போ என்ன நடந்தது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி கதையை சொல்கிறேன், ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஷார்ட் ஸ்டோரியில் 2 கேரக்டர் இருக்குது. இந்த 2 கேரக்டருக்கும் ஒரு வேறு ஒரு பொய்யான பேர் நம்ம வைக்கலாம், உண்மையான பேர் வேண்டாம். 2 பேருமே ஒரு பொண்ணு. 2 பொண்ணுக்கும் ஒரு பொண்ணு பேர் தேவி, இன்னொரு பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஓகே, லக்ஷ்மின்னு வச்சுக்கலாமா? ஃபைன். லக்ஷ்மி, தேவி, இவங்க 2 பேரும் ஒரு ஊரில் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தில் லக்ஷ்மி சிவபக்தை, தேவி பாபாவுடைய தீவிரமான பக்தர். இவங்க 2 பேரும் ஒரு கோயிலில் சந்திக்கிறாங்க, பாபாவுடைய கோயிலில் சந்திக்கிறாங்க. இவங்க நண்பர்கள் ஆகிறாங்க. லக்ஷ்மிக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. லக்ஷ்மி தன் வழியை சொல்லி கேட்குறா, தேவிகிட்ட ஷேர் பண்ணும்போது தேவிகிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க தேவி அப்படின்னு சொல்லி கேட்குறா லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கு குழந்தை இல்லாத அந்த வழியை தேவினால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா தேவிக்கும் ஒரு 2-3 வருஷம் குழந்தை இல்லாமல் பாபாவுடைய அருளால் குழந்தை பிறக்குது. ஸோ யாராவது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அழுதாலே தேவி உருகி போயிடுவா. அவங்களுக்காக மனதார கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவா தேவி. அந்த மாதிரி லக்ஷ்மிக்காக தேவி பிரார்த்தனை பண்ணிக்கிறா. பிரார்த்தனை பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு லக்ஷ்மி கேட்பாங்க. எத்தனையோ தடவை தேவி பிரார்த்தனை பண்ணும்போதும் ஒரு தடவை கூட பாசிட்டிவ் சைன் தேவிக்கு பாபா கிட்டேருந்து வந்ததே கிடையாது. ஆனால் அதுக்கு மாறாக ஏதாவது ஒரு நெகட்டிவான பதில்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கும். பட் இன்ன வரைக்கும் அது தேவி லக்ஷ்மிக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான பதில் வரல அப்படின்னு சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணதே இல்லை. தேவி அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, லக்ஷ்மிக்கு குழந்தை இல்லாததுனால அந்த குழந்தைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சில பல ட்ரீட்மெண்ட்டு போகணும் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி தேவிகிட்ட இந்த மாதிரி நான் போகிறேன், எனக்கு பாசிட்டிவாக டாக்டர் பதில் சொல்லணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க தேவி அப்படின்னு சொல்லும்போது, தேவி அன்னைக்கு நாள் பூரா பாபா கிட்ட பிரார்த்தனையிலேயே இருக்காங்க. அதுலேயும் லக்ஷ்மிக்கு தெரியாமையே லக்ஷ்மிக்காக அன்னைக்கு நாள் பூரா தேவி விரதத்தில் இருக்காங்க. லக்ஷ்மிக்கு எப்படியாவது குழந்தை ஆயிரணும் அப்படின்னு மாஞ்சு லக்ஷ்மிக்கு தெரியாமையே அந்த நாள் ஃபுல்லாக விரதம் இருந்து பாபா கிட்ட வேண்டி, இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் எப்படியாவது ஒரு பாசிட்டிவான பதில் கொடுத்துருங்க அப்படின்னு வேண்டுனாலும் அன்னைக்கு சாயந்தரம் திரும்பவும் லக்ஷ்மி ஃபோன் பண்ணி அலறாங்க, நெகட்டிவான ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை முறை லக்ஷ்மிக்காக பிரார்த்தனை வச்சாலும் தேவிக்கு எந்த ஒரு பாசிட்டிவான ரிப்ளை பாபா கிட்டேருந்து வரவே வராது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு முன்வினை கர்மா தான், அந்த பாவங்கள் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய வரத்தை தடுத்து நிறுத்துது. இதை நானே சொல்லியிருப்பேன் ப்ரெக்னென்சி வீடியோவில். நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக நான் அன்னதானத்தில் இறங்கினேன். அன்னதானம் செஞ்சு நல்லதை பண்ணி நான் என்னுடைய பாவத்தை கழித்து எனக்கு பாபா வரம் கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ தேவி பாபா கிட்ட வேண்டுறாங்க, ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா அதையெல்லாம் கழிச்சு விட்டு லக்ஷ்மிக்கு ஒரு வரத்தை கொடுத்துருங்களேன் அப்படின்னு. ஒரு பக்கம் தேவி வேண்டிக்கிட்டு இருக்கிறம்போது தேவிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு தேவியோடைய அம்மாவை பற்றி. எப்படின்னா, தேவிக்கு அவங்க அம்மா தான் உலகமே, தேவிக்கு அவங்க அம்மாவை விட்டால் யாருமே இல்லை. ஆனால் அன்லக்கிலி தேவியோட அம்மாவுக்கு ஏதோ ஆகிற மாதிரி ரொம்ப துரதிருஷ்டவசமான ரொம்ப கெட்ட கனவுகள் எல்லாம் தேவிக்கு வருது. இதை இந்த கனவை யாருக்கிட்ட ஷேர் பண்ணி சொல்லி அழுகிறது அப்படின்னு தெரியாமல் தேவி என்ன பண்ணுறா, தன் தோழியான லக்ஷ்மி கிட்ட இந்த மாதிரி சொல்லி அழறாங்க. எனக்கு இந்த மாதிரி கெட்ட கனவு வருது, எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, எங்கள் அம்மாவும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழும்போது லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா, லக்ஷ்மிக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, அவங்க எப்போயுமே டைரியும் பேனாவுமாமே இருப்பாங்க.
ஏதாவது கோயிலுக்கு எங்கே போனாலும் கையில் ஒரு டைரியும் பெண்ணையும் எடுத்துகிட்டு தான் போவாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள சித்தர் பேசுவாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க வெளியே. எனக்குள்ள குரு இருக்கார், அந்த குரு வந்து சித்தர். அந்த சித்தர் வந்து என்கிட்ட பேசுவார். நான் என்ன கேள்வி வச்சாலும் அந்த கேள்விக்கு எனக்கு உடனடியாக பதில் வரும். அந்த பதில்களை எல்லாம் நான் டைரியில் எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லக்ஷ்மிக்கு வந்து ஒரு பதில் வந்தது அப்படின்னும், உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு நான் வைத்த கேள்விக்கு எனக்கு ஒரு பதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவி கிட்ட லக்ஷ்மி ஒரு பதிலை ஷேர் பண்ணுறாங்க. அது என்ன பதில் அப்படின்னா, தேவி, உங்கள் அம்மா வந்து எண்ணி 4 மாதத்தில் எலும்பு அழுகி போய் நரம்பெல்லாம் அழுகி அவங்க கீழே விழுந்தோ தலையில் அடிபட்டோ இல்லை அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்தோ செத்து போயிடுவாங்க, இறந்துருவாங்க அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக லக்ஷ்மி வந்து அதை சொல்கிறாங்க. இதை கேட்ட தேவி நொறுங்கி போய் அழ ஆரம்பிக்கிறா. ஸோ இவ்வளோ அப்ரப்டாக ஏன் பதில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நொறுங்கி போன தேவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இவ வந்து ஷீரடி கிளம்பி போய் பாபாவுடைய சரணத்தை சரணடைகிறா. இதற்கு நடுவில் என்ன அப்படின்னா, லக்ஷ்மி தேவிக்கு மட்டும் இல்லை, பல பேர்த்துடைய கேள்விக்கு, பல பேர்த்துடைய பிரச்சனைக்கு தன் குருக்கிட்ட கேள்வி வச்சு அந்த கேள்வியை பதிலாக வாங்கி டைரியாக நிறைய பதில்களை எழுதி நிறைய பக்தர்களுக்கு கொடுக்கறது லக்ஷ்மியோடைய பழக்கமாக இருக்குது. யார் என்ன கேள்வி வச்சாலும் அந்த கேள்விக்கு பக்கம் பக்கமாக பதில் வரும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க பதில் எழுதி கொடுத்ததுனால தேவியும் ஒரு கட்டத்தில் இது உண்மைதான் அப்படின்னு நம்பிட்டா. ஏன்னா தேவிக்கு கெட்ட கனவு வந்தது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷீரடிக்கு போகிறா தேவி. பாபாவுடைய சரணத்தில் போய் விழுந்து அழறா. அப்போ பாபா தேவிக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னென்னா, உனக்கு உங்கள் அம்மாவுக்கும் எதுவுமே நடக்காது, நீ எதையும் நம்பாத, நீ லக்ஷ்மியையும் நம்பாத அப்படின்னு சொல்கிறாரு பாபா. உன்னை நம்பி நீ நம்பி இருக்கிற கடவுளை மட்டும் நம்பு. உன்னை சுற்றி நீ நம்பிக்கிட்டு இருக்கிற லக்ஷ்மியும், உன்னை சுற்றியும் சில நபர்கள் இருக்காங்க, அவங்களையும் நீ நம்பாத அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேள்விப்பட்ட தேவி எதையும் வெளியே காட்டிக்காம வீடு வந்து சேர்றா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லக்ஷ்மி கிட்டேருந்து விலகி போகிறா. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். அந்த தேவி வேறு யாரும் இல்லை, நான் தான். ஷாக்கிங்காக இருக்கா? ஆமாம். அந்த பொண்ணுடைய பெயர் நான் சொல்ல விரும்பலை, நம்ம லக்ஷ்மின்னு வச்சுக்குவோமே ஒரு உதாரணத்துக்கு. தேவி அப்படிங்கிறது நான் தான். எனக்கு வந்த ஒரு கஷ்டத்தையும் ஒரு கனவை பற்றி என்னோடய பர்சனல் விஷயத்தை நம்பி ஒரு தோழிகிட்ட அதை சொல்கிறேன். அதை கேட்ட ஒரு பொண்ணு என்னை வெறும் டைரியையும் பெண்ணையும் கையில் வச்சு சித்தர் என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நான் சொல்கிறது முற்றிலும் ஒரு உண்மையான கதை. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்போ அப்படின்னா, லக்ஷ்மிக்காக நான் உண்மையாலுமே மனமுருகி பிரார்த்தனை பண்ணதுண்டு. அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக நான் விரதம் இருந்ததும் உண்மை. அது இன்ன வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் என்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சோ, அந்த ஃபோன் கால்லேருந்து அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணுற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு அந்த பொண்ணுக்காக நான் விரதம் இருந்தேன் அன்னைக்கு. அண்ட் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அது தெரியாது. ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் பாபா வந்து அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு அந்த பொண்ணுக்காக பாசிட்டிவ் ரிப்ளை கொடுத்ததே கிடையாது. அதாவது கனவு ஏதாவது வந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்கும்போது எனக்கு வரவே வராது. நான் முருகர் கோயிலில் போய் பூ கேட்டபோது நெகட்டிவான பூ வந்தது. ஆனால் நான் அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு சொன்னதே இல்லை. ஏன்னா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க, அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது அப்படின்னு நான் ஷேர் பண்ண அந்த ஒரு கனவை வச்சு அந்த லக்ஷ்மிங்கிற பொண்ணு கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரம் இல்லாமல், மனசாட்சியே இல்லாமல், கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல் இவ்வளவு பெரிய பொய்யை என்கிட்ட சொல்லி, அவ்வளவு பொய்யான ஒரு சில வார்த்தைகளையெல்லாம் ரொம்ப அப்ரப்டாக என் முகத்துக்கு நேராக சொல்லி என்னை பயமுறுத்தி ஒரு பொண்ணு தன்னைத்தானே சிவபக்தை அப்படின்னு சொல்லிக்கிறா அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்கள்கிட்டேருந்து நம்மளை மாதிரி பக்தர்கள் எல்லாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் நினச்சி பாருங்கள். என்கிட்ட குரு பேசுகிறாரு, என் சித்தர் பேசுகிறாரு, சிவன் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு கையில் டைரியும் பேனாவையும் வச்சுக்கிட்டு கோயிலாக அலைஞ்சு ஒரு கேள்வியை வச்சு பதில் வாங்கி எல்லாருக்கும் பதில் வாங்கி கொடுக்கும் அந்த பொண்ணு.
நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் உடனடியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணும், மெடிடேஷனில் எனக்கு இந்த பதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பக்கம் பக்கமாக பதில் எழுதுகிற அந்த பொண்ணுக்கு தனக்கு ஏன் இத்தனை வருடமாக குழந்தை இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் அதனால அந்த பொண்ணுனால விடை வாங்க முடியலை. யார் யாரோ பக்தர்கள் வந்து வைக்கிற கேள்விக்கு யார் யாருக்கோ பதில் வாங்கி கொடுக்குற பொண்ணுக்கு தன்னுடைய பிரச்சனைக்கு இன்ன வரைக்கும் விடை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது இல்லையா? எங்கள் அம்மா வந்து இறந்துருவாங்க, 3 மாதம் தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இதை சொல்லி 1 வருஷம் ஆக போகுது. பாபா ஷிரடியில் ஸ்ட்ராங்காக சொன்னார், நீ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் உனக்கு அந்த கனவை கொடுத்தனே தவிர்த்து உங்கள் அம்மாவுக்கு ஆயுஸ் கெட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க பாபா. ஆனால் இது எனக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருந்தது அப்படின்னாலும் எனக்கு மிகப்பெரிய மனவலியை கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா துரோகம். மிகப்பெரிய துரோகம் இவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் கடவுள் பேரை சொல்லி நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இந்த சொல்லி என்னை பயமுறுத்தி அந்த வழியில் அவங்க குளிர் காஞ்சிருக்காங்க. இதே பொண்ணுக்கு எல்லார் கேள்விக்கும் பதில் வாங்குகிற இந்த பொண்ணுக்கு தனக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு அந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க முடியல. ஏன் உனக்குள்ள சித்தர் பேசுகிறாரு, குரு பேசுகிறாருல்ல, அப்போ உனக்கு ஏன் குழந்தை இல்லை, உனக்கு எப்போ குழந்தை ஆகும்னு உன்னால் ஏன் பதில் வாங்கி டைரியில் எழுதி வைக்க முடியலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கா இல்லையா? நான் சொல்கிற கேளுங்க, நம்ம போன பிறவியில் ஏதோ ஒரு பாவம் பண்ணுறதுனால தான் இந்த பிறவியில் கஷ்டப்படுறோங்கிறது நம்ம முழுசாக நம்புகிறோமா இல்லையா? பாபா என்ன சொல்கிறாரு, இந்த பிறவிலையாவது நீ நல்லது செஞ்சு பாவத்தை தேடிக்காமல் நல்லது செஞ்சு உன் கர்மாவை போன பிறவியோட அந்த பாவத்தை கழிச்சேனா உனக்கு இந்த பிறவியில் ஒரு நல்ல வரம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இது என்னோடய விஷயத்தில் நடந்திருக்கு, அது உண்மை. ஆனால் நான் அந்த பொண்ணை பற்றி யோசிக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, ஏதோ ஒரு போன பிறவி பாவம்தான் உனக்கு வந்து இவ்வளோ வருஷமாக உனக்கு குழந்தை இல்லை. அப்போ அந்த பாவத்தோடு நீ கர்மாவை கழிக்க தான் நீ பார்க்கணுமே தவிர இந்த பிறவியில் நீ திரும்பவும் இந்த பிறவிலையும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி ஒரு பக்தரை, ஒரு பாபாவுடைய பக்தரை பொய் சொல்லி ஒரு துரோகம் பண்ணி மிகப்பெரிய பாவத்தை தேடிக்கிட்டே நீ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு கோயிலாக போய் கடவுள்கிட்ட போய் எனக்கு குழந்தை வரம் கொடு அப்படின்னு நீ எப்படி கேட்ப? அதை கேட்கும்போது கூச்சமாக இருக்காதா? இந்த பொண்ணு வந்து ஒரு குருன்னு சொல்லிட்டு ஒருத்தரை குருவாக மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3rd graded பர்சன். ஒரு ஆசாமியை தான் தன் குருவாக நினச்சிக்கிட்டுருக்கு. ஆனால் அந்த மனுஷன் வந்து ஒரு 3rd graded பர்சன் வச்சுக்கோங்களேன், ரொம்ப சீப்பான ஒரு ஆள். அவர் சொல்லி தான் இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய பொய்யை என்கிட்ட சொல்லியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு அப்புறமா பிற்பாடு எனக்கு தெரிய வருது. அதாகப்பட்டது தன் குருவாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு 3rd graded அந்த பர்சன் வந்து அந்த ஆள் இந்த பொண்ணுகிட்ட நீ தேவிகிட்ட, அதாவது என்கிட்ட இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி அதை என்கிட்ட எனக்கு என் சித்தர் தான் இதை உள்ளுக்குள்ளே பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லி பொய்யா எனக்கு ஒரு பதிலை கொடுத்து என்ன பயமுறுத்திருக்கு அந்த பொண்ணு. அப்படின்னா எவ்வளவு பெரிய மோசமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் கடவுள் பேரை சொல்லி ஆன்மீகத்தில் எப்படியெல்லாம் பித்தலாட்டம் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் ஒருத்தங்களை நம்பி ஒரு பர்சனல்ஸை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல, எங்கேயுமே உங்கள் பர்சனல்ஸை மட்டும் ஷேர் பண்ணிடாதீங்கன்னு. இன்ன வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட நான் எந்த பர்சனலும் ஷேர் பண்ணதில்லை. ஒரே ஒரு நாள் என்னை அறியாமல் நான் ஃபோன் போட்டு எனக்கு இந்த மாதிரி கனவு வந்ததுன்னு அழுதேன். அந்த ஒன்று தான் நான் சொன்னேன். அதை வச்சு இவ்வளோ பெரிய ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணுறையே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படிங்கிறதே இல்லையா? இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே மனசாட்சிங்கிறதே இல்லையா? எப்படி கடவுள் பெயரை சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு பொய்யை வந்து சொல்ல முடியுது? ஆன்மீகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சிவபக்தன்னு சொல்லி ஒரு 3rd graded சீப்பான ஒரு பர்சனை தனக்கு குருவாக ஏற்றுக்கிட்டு அந்த ஆள் சொன்னான் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக யோசிக்காமல் நம்ம செய்கிறது சரிதானா, இது தப்பு இல்லையா, இது பாவம் ஆயிராதா, ஒருத்தங்களை நம்ம ஏமாத்துறோமே அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ இவ்வளோ பெரிய தவறை செய்கிற அப்படின்னா நீ எப்பேற்பட்ட எல்லைக்கும் போய் எத்தனை பேர்த்த வேணாலும் நீ ஏமாத்துவேன்னு தானே அர்த்தம். ஏற்கனவே நமக்கு போன பிறவியோட பாவத்தால் தான் இந்த பிறவியில் குழந்தை வரமோ ஏதோ ஒரு வரம், ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு இருக்குது. இப்போ மனசறிஞ்சு நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுற, பாபா பக்தரான எனக்கு பண்ண அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கல.
ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட உனக்கு இல்லாமல் ஒருத்தன் சொல்லி கொடுத்தான் அப்படிங்கிறதுக்காக உனக்குள்ள குரு பேசுகிறாரு அப்படின்னு ஒரு பொய்யான இதை கிரியேட் பண்ணி நீ சொல்கிற அப்படின்னா உன்னுடைய பாவ முடிச்சுகள், அந்த மூட்டைகளை இன்னும் மேலே 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 பெருசாக்கி அதை பெரிய பாரமாக்கி சுமந்து வச்சிருக்கியே, எப்படி கடவுள் மன்னிப்பார்? இந்த மாதிரியான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்குள்ளே கடவுள் பேசுகிறாரு, நான் டைரி எடுத்து வச்சுன்னு பேனாவை கையும் தான் அலைவேன், எனக்குள்ளே சித்தர் பேசுகிறாரு அப்படின்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க. முழுக்க முழுக்க பொய். இது ஒரு மமதையில் திரியிறாங்க இவங்கெல்லாம். எப்படின்னா, என்கிட்ட எல்லாரும் என்கிட்ட கேள்வி வைக்கணும், நான் கடவுளுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து நான் பதில் வாங்கி தரணுங்கிறது உள்ளுக்குள்ள ஒரு ஆசை, பேராசை, ஒரு மமதையில் திரியிறாங்க. இப்படி மமதையில் திரியிற இவங்களுக்கு, மற்றவங்களுடைய கேள்விக்கு பதில் வாங்கி தர்ற இவங்களுக்கு, இவங்களுடைய குறைக்கு பதில் வாங்க முடியலை. ஏன் பதில் வாங்க முடியல? ஏன்னா பேசுறது அத்தனையும் பொய். உலகத்தை ஏமாத்துறாங்க, பக்தர்களை ஏமாத்துறாங்க. ஆன்மீகம், சிவன், கடவுள், சித்தர் இந்த மாதிரி பேர்களையெல்லாம் யூஸ் பண்ணி ஜனங்களை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி ட்ராப்பில் நீங்கள் சிக்காதீங்க. ஸோ இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுங்களா? பக்கம் பக்கமாக இவங்க எழுதி வச்ச எந்த ஒரு பதிலும் இன்ன வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படிங்கிறதான் வேடிக்கை. டைரியில் பல பேர்த்துடைய கேள்விக்கு பதில் எழுதி வச்சுருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்க எழுதுனது எதுவுமே நடக்கலைங்க. ஸோ நான் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு என்னோடய பர்சனலில் ஷேர் பண்ணதுக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை நான் சந்திச்சிருக்கேன். நீங்கள் யாரையாவது நம்பி உங்கள் பர்சனல்ஸை சொன்னீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராப் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் எந்த எல்லையில் வேணாலும் ஏமாற வாய்ப்புகள் உண்டு. ஸோ தேவி என்னவோ லக்ஷ்மிக்காக உண்மையாக தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா. ஆனால் லக்ஷ்மி தான் தேவிக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டா. அதுக்கான பாவத்தையும் அந்த கர்மாவையும் அந்த கடவுள் பார்த்துக்குவார். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்னை காப்பாற்றிய கடவுள் உங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுவார். இதோட கண்டினியூஷனாக இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.